அண்மை செய்தி வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவர்கள் ஆதார் உள்பட புகைப்படம் உள்ள 12 ஆவணங்களை அடையாள அட்டையாக காண்பித்து வாக்களிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. பான் கார்டு, பாஸ்போர்ட், ஓய்வூதிய அட்டை, வங்கி கணக்கு அட்டை உள்ளிட்ட 12 ஆவணங்களை மாற்று ஆவணங்களாக பயன்படுத்தலாம். பீகார் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி வாக்களிப்பதற்கு 12 மாற்று ஆவணங்களை தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவர்கள் ஆதார் உட்பட புகைப்படம் உள்ள 12 ஆவணங்களை அடையாள அட்டையாக காண்பித்து வாக்களிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருப்பது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது பீகார் மாநில தேர்தல் தற்போது சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. இன்று நாமினேஷன் தொடங்க உள்ள நிலையில் வாக்களிப்பதற்கான 12 ஆவணங்களை தற்போது தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இதில் முதல் இடத்தில் தற்போது ஆதார் அட்டை உள்ளது. குறிப்பாக ஆதார் அட்டையை ஒரு ஆவணமாக பெற முடியாது என்று தொடர்ந்து தேர்தல் ஆணையம் கூறி வருகிறது. அதாவது உச்சநீதிமன்றம் தலையிட்ட பிறகும் ஆதாரை ஒரு ஆவணமாக பெற்று வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க பல இடங்களில் தொடர்ந்து மறுப்பு தெரிவிக்கப்பட்டு வருவதாக புகார் நிலவுகிறது. இந்த நிலையில்தான் தற்போது வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவர்கள் ஆதார் உள்ளிட்ட 12 ஆவணங்களை காண்பித்து வாக்களிக்கலாம் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆதார் அட்டை, அதே போன்று வங்கி மற்றும் தபால் நிலைய பாஸ் புத்தகங்கள், ஓட்டுநர் உரிமம், பான் கார்டு, இப்படி 12 ஆவணங்கள் பட்டியலிடப்பட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் முதல் இடத்தில் தற்போது ஆதார் அட்டை உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இந்த 12 ஆவணங்களை காண்பித்து தேர்தலில் வாக்காளர்கள் வாக்களிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. ஜெனிஃபர், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன்.